4 நாள் மாசத்துல பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, சமையல் அறைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது பெண்களை ஒடுக்குவதற்காகவோ அடக்குவதற்காகவோ கிடையாது. வீட்டில் கடைசியா தூங்கிட்டு முதல்ல யார் எழுந்துக்கிறா? பெண். வீட்டில் சமையல், கிளீனிங், வாஷிங், கேரிங் இதெல்லாம் யார் பண்றா? பெண். பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அதனால நம்முடைய புத்திசாலி மூதாதையர்கள் இயற்கையவே மாசத்துல 4 நாள் உங்க உடம்பு சுத்திகரிக்கப்படுது. இதை பயன்படுத்தி 4 நாள் நீங்க எந்த வேலையும் செய்யாத கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சமையலறைக்கு போனாதானே நீங்க போய் நிக்கணும், சமையல் செய்யணும், சாப்பாடை பரிமாறணும். சமையலறைக்கே போகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்க கோயிலுக்கு போனாதானே நடக்கணும், அங்க இருக்க பொருள் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். நடக்கவே தேவையில்ல, கோயிலுக்கே போக தேவையில்ல, ரெஸ்ட் எடுங்க. நீங்க விளக்கேற்றினா தானே வீடை சுத்தம் பண்ணணும், விளக்கே ஏத்தாதீங்க, வீடை சுத்தம் பத்தாதீங்க, போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க. அந்த 4 நாள் நீங்க எதையும் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னது அவங்க தூய்மையற்றவர்கள் என்பதால கிடையாது. அவங்க விலை மதிப்பற்றவர்கள். மாசம் முழுசும் வேலை செய்யணும், சும்மாவே வேலை செய்யணும், ஓய்வு வேணாம். அதனால நம்ம மூதாதையர்கள் பெண்களை நேசித்தார்கள், மதித்தார்கள். ஆனா இன்று அது காரணம் தெரியாத கண்மூடித்தனமான கலாச்சாரமா இருக்கு.